பிஹைண்ட் மீ சொந்தங்களுக்கு வணக்கம். எங்கட நாட்டில் நெல்லை தார் ரோட்டில் காய விடுறது ஒரு பழக்கமாகவே இருக்குது. இது விவசாயிகளுக்கு ஈஸியாக இருந்தாலுமே அதனால் பல தீமைகள் உடல்நல பாதிப்புகளும் காணப்படுகின்றது. தார் என்பது பெட்ரோலியத்தின் ஒரு கழிவு பொருள். வெயிலில் தார் சூடாகும் போது அதில் உள்ள பாலிசைக்கிள் மனம் ஹைட்ரோ கார்பன் போன்ற நச்சுக்கள் நெல்லில் ஒட்டிக்கொள்ளும் வாய்ப்பு அதிகம் காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் வீதிகளில் ஓடும் வாகனங்கள்ல இருந்து வெளியாகும் புகைகள் மற்றும் தேய்மானம் அடையும் டயர்கள்ல இருந்து வெளிவரும் நுண்துணிகள் நெல்லில் கலந்து விடுகின்றதா. அடுத்ததாக தார் ரோட்டு கருப்பு நிறமாக இருப்பதால நிலத்தை விட அதிக வெப்பத்தை உறிஞ்சும். இதால நெல்லின் இயற்கையான ஈரப்பதம் சீரற்ற முறையில குறைந்து அரிசியின் தரத்தை பாதிக்கும். இரண்டாவது பாதிப்பு என்று பார்க்கும்போது தூசு, மண் மற்றும் வாகன புகைகளால் ஏற்படுகின்ற மாசுக்கள் வயிற்று உபாதைகளை உண்டாக்கலாம். வீதிகளில் நெல்லை பரப்பும் போது உமிழ் தூசுகள் மற்றும் வீதி புழுதிகளை சுவாச பாதையில அலர்ஜி அல்லது ஆஸ்துமாவை இந்த நெல்லுகள் ஏற்படுத்தலாமா. தாரில் உள்ள நஞ்சு வேதிப்பொருட்கள் நீண்ட கால அடிப்படையில் உணவுல சேர்வது புற்றுநோயை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை அதிகரிப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன. கன உலோகங்கள் உணவுல கலப்பதன் மூலம் சிறுநீரகங்களோட செயல்பாடும் பாதிக்கப்படலாமா. மூன்றாவதாக பார்த்தோம்னால் வீதிகளில் நெல் பரப்பப்பட்டிருப்பது வாகனங்கள் ஓடிகளுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும். நெல் மீது வண்டி ஏறும் போது டயர்கள் வழுக்கி விபத்துகள் ஏற்படலாம். பொது வீதிகளை ஆக்கிரமிப்பது மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிப்பது தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகவும் காணப்படுகின்றது. வாகனங்கள் நெல்லின் மீது ஏறி செல்வதால நெல் நசுங்கி தரம் குறைந்து விவசாயிகளுக்கு விலை குறைய வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாயிகள் வீதிகளில் நெல்லை காய விடுவதை தவிர்த்து உலர்கலங்கள் அல்லது பெரிய அளவிலான தாழ்பால்களை பயன்படுத்துவது சிறந்தது. இது நெல்லின் தூய்மையையும் பாதுகாப்பதோடு பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் கூறிக்கொண்டு இது போன்று இன்னும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற நான் லெக்ஸி மற்றும் என்னுடைய பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தலைமை என்பவற்றை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் நாங்கள் போகிற காணொலி எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.